கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதரசனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த கிருபை இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் கடந்து வர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, எல்லாருக்கும் தமிழ் கொத்துங்க இல்லைங்களா? கொத்தா? எனக்கு கன்னடா கொத்தில்ல. அப்ப நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்தை பார்த்தா தான் எனக்கு பேச்சு வரும். நீங்க முகத்தை எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சீங்கன்னா தான் நான் பேச முடியும். நீங்க அப்படியே புரியாத மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரி, அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரம் தான் பார்க்க போகிறோம். சகோதரங்களோட நிறைய கதாபாத்திரங்களை அவர் சொன்னாரு அவருடைய பாடத்துல. இப்ப நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரத்தின் தலைப்பு வந்து எபெத் மேலேக். எபெத் மேலேக் ஆதார வசனம் நம்ம வாசிடலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க என்னமோ ஒரு பேர் சொன்னீங்களே பிரதர், என்ன பேர் சொன்னாங்க? எல்லாருக்கும் தெரியுமா அவரை? எத்தனை பேருக்கு எபேத் மேலேக் யாருன்னு தெரியும்? அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இப்ப அவர் யார் இந்த எபேத் மேலேக் அப்படின்னு பார்த்தரலாம். முன்னாடி ஏன் இந்த ஆதார வசனத்தை எடுத்தோம்? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படிங்கிற ஆதார வசனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு விலையேற பெற்ற சத்தியங்கள் கொடுத்ததுக்கோட நோக்கம் என்னங்க? எங்களை போல சத்தியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிறதுக்கா? இல்ல மற்றவங்களையெல்லாம் நம்ம கேவலமா நினைக்கிறதுக்கா? அப்படின்னா இல்லைங்க. மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காகத்தான் தேவன் இவ்வளவு விலையேற பெற்ற சத்தியங்களை கொடுத்திருக்கிறாருங்க. இதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இந்த ஒரு ஆதார வசனத்தை வச்சு இந்த எபேத் மேலேக்கை குறிச்சு பார்க்க போறோம். அப்ப யார் இந்த எபேத் மேலேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எரேமியா 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 38:7. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஏபெத் மேலெக் என்னும் ஒரு பிரதான கேள்விப்பட்டார். இந்த வசனத்துல இருந்து இந்த எபேத் மேலேக் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இதுல இருக்கு. யாருங்க அவரு? நீங்க பேசணும் கண்டிப்பா. யாரோட பேர் அதுல தெரிஞ்ச பேர் ஏதாவது இருக்கா? எரேமியா. எரேமியா தெரியாதவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? கிரமமா வேதம் வாசிச்சோம்னா நம்ம எல்லாருக்கும் எரேமியா தீர்க்கதரிசியை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப இந்த எரேமியா பத்தி இங்க சொல்லி இருக்கும் போது, அப்ப எபேத் மேலேக் யாரோட சம்பந்தப்பட்டவர்? எரேமியா தீர்க்கதரிசியோட சம்பந்தப்பட்டவர். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். அப்படிங்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல வாழ்ந்தவர் தான் இந்த எபேத் மேலேக். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த எபேத் மேலேக் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராஜாவின் அரண்மனையில் இருந்த அப்படிங்கிறதுனால இவர் எங்க இருந்திருக்கிறாரு? ராஜாவோட அரண்மனையில இருந்திருக்கிறார். என்னவா இருந்திருக்கிறார் அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். இந்த ராஜாவின் அரண்மனையில இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக். அப்ப கண்டிப்பா இவர் யார் கிடையாதுங்க. ஒரு யூதன் இவர் கிடையாது. இவர் யாரு? ஒரு எத்தியோப்பியன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் எபேத் மேலேக் என்னும் ஒரு பிரதானி அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுல இருந்து 4 விஷயம் இந்த எபேத் மேலேக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல வாழ்ந்தவர், ராஜாவினுடைய அரண்மனையில இருந்தவர், இவர் ஒரு யூதன் கிடையாது, இவர் ஒரு புறஜாதி, அதுல எத்தியோப்பியன். அடுத்து இவர் ஒரு ராஜா அரண்மனையில ஒரு பிரதானி, அதாவது ஒரு ஆபீசர், ஒரு அதிகாரியா இவர் என்ன ஆயிருக்கிறார்னா இருந்திருக்கிறார். இப்ப எபேத் மேலேக்கை கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த எபேத் மேலேக் இவருடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜாவின் ஊழியன். இதான் இந்த பேரினுடைய அர்த்தம், ராஜாவின் ஊழியன். இப்படியெல்லாம் பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது அவருடைய பதவியின் பெயரா இருந்திருக்கலாம். இப்ப பார்வோன்,
சுயம்பாகி அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பான பாத்திரக்காரன், இதெல்லாம் வந்து பேர் கிடையாது, அந்த பதவியின் பேர். அது மாதிரி இந்த எபேத் மேலக்குங்கிறதும் கூட ஒரு பதவியின் பெயரா அது இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இவருடைய தொழில் அரண்மனையை விசாரிக்கக்கூடிய ஒரு தொழில். இதுல இன்னும் வேத வல்லுநர்கள் சொல்லும் போது இவர் ஒரு அன்னகர். அன்னகர்னா என்னங்க? திருநங்கை அப்படின்னு தமிழ்ல அழகா சொல்லுவோம். கன்னடத்துல அதுக்கு என்ன பேருன்னு தெரியல. அப்ப திருநங்கை அப்படிங்கும்போது அலி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு இனத்தை சேர்ந்தவரா இவர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புறஜாதியான ஒரு திருநங்கையான ஒருத்தரை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இவரை ராஜாவினுடைய அரண்மனையில விசாரிக்கிறதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ராணிகளினுடைய பாதுகாப்புக்கு ஆண்களை வைக்கிறதை விட இது போன்ற திருநங்கைகளை வைக்கிறது வந்து அவங்க வந்து ஒரு பாதுகாப்பா நினைச்சாங்க. ஏன்னா ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா அவங்க இருப்பாங்க. அதனால இவங்களை என்ன பண்ணாங்கன்னா அங்க வைத்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த கதாபாத்திரம் ஒரு இஸ்ரேல் ராஜாவை குறிச்சோ, இல்ல ஒரு தீர்க்கதரிசியை குறிச்சோ, இல்ல ஒரு தேவ மனுஷனை குறிச்சோ, இல்ல ஒரு முற்பிதாவை குறிச்சோ நம்ம பார்க்க போறதுல ஒரு புறஜாதியரான எத்தியோப்பியரான எபேத் மேலக்கை குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த எத்தியோப்பியாவுக்கும் வேதத்துக்கும் ஒரு மிகுந்த சம்பந்தம் இருக்குங்க. இந்த எத்தியோப்பியா தேசம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்த ஒரு இடத்துக்கு பேரு தான் இந்த எத்தியோப்பியா. எத்தியோப்பியா மக்கள் எல்லாம் என்ன கலர்ல இருப்பாங்க தெரியுங்களா? உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. யாரு மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப கருப்பா இருப்பாங்க இந்த எத்தியோப்பியர். அதனாலதான் வேதம் இவங்களை குறிச்சு சொல்லும் போது எரேமியா 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எத்தியோப்பியன் தன் தோலை மாத்த முடியுமா அப்படின்னா, அவங்கள போல கருப்பு யாருமே இல்ல. அந்த கருப்பு நிறத்தை என்ன பண்ணவே முடியாது, மாத்த முடியாது. அது போல தப்பு செஞ்சு பழகி இருக்கிற நீங்க நன்மை செய்யக்கூடுமா? நேரா சொல்லியிருக்கலாம். தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடுமான்னு கேட்டிருக்கலாம். யாரை ஒப்பிட்டு சொல்றாரு? இந்த எத்தியோப்பியரை ஒப்பிட்டு, அதுல விசேஷமா எதை ஒப்பிட்டு சொல்றாரு? அவங்க நிறத்தை ஒப்பிட்டு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பான ஜனங்கள் தான் இந்த எத்தியோப்பியர். எத்தியோப்பியரை குறிச்சு வேதத்துல பாத்தீங்கன்னா 22 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு முக்கியமானவங்க இவங்க. இவங்களை பத்தி முதல் வேதத்துல எந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ்ஸிங் தானே. எந்த இடத்துல இந்த எத்தியோப்பியரை பத்தி வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும்? எங்க பதிவு பண்ணியிருக்கோம்? தெரியல இல்லைங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயே இந்த எத்தியோப்பியர்களை பத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாசிங்க, ஆதியாகமம் 2:13. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். ஏதேனின் 4 ஆறுகள் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்திருப்போம். அதுல இந்த கீகோன் அப்படிங்கிற ஆறு எங்க போகுதாமா? பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை பத்தி வேதத்துல பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே தேவன் எந்த தேசத்தை பத்தி வேதத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு? எத்தியோப்பியாவை பத்தி பதிவு செஞ்சிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த எத்தியோப்பியா. அடுத்து எத்தியோப்பியரை பத்தி வேற எங்கேயாவது வேதத்துல இருக்கா? சரி, நீங்க ஏதோ சொல்றீங்க. சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய மனைவி யார் தெரியுங்களா? அவங்க ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ. வசனம் வாசிக்கலாம், என்னாகமம் 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. பாருங்க, எத்தியோப்பியான்னு 2 இடத்துல வருது. மோசேய விரோதமா பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் மேரேஜ் பண்ணது யார? ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீய அப்படிங்கிற அளவுக்கு இந்த எத்தியோப்பிய ஸ்திரீ அவங்க வந்து கொஞ்சம் கேவலமா நினைக்கக்கூடிய ஒரு ஜனங்களா அந்த எத்தியோப்பியர் இருந்திருக்கிறாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய மனைவி கூட ஒரு எத்தியோப்பிய பெண் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வேற எங்க இந்த எத்தியோப்பியாவை பத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்துல அந்த அகாசுவேரு ராஜாவினுடைய அரசாட்சியினுடைய எல்லையை குறிச்சு சொல்லும் போது இந்த எத்தியோப்பியாங்கிற பேர் வருது. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும். அப்ப பாருங்க, ஒரு அரசாட்சியில கூட இந்த எத்தியோப்பியா ஒரு எல்லையா என்ன பண்ணிருக்குன்னா அங்க குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இது புதிய ஏற்பாட்டுல இந்த எத்தியோப்பியாவை குறிச்சு நம்ம இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. சுருக்கமா நம்ம பார்த்துட்டு ஒரு சில காரியங்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல எத்தியோப்பியாவை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? அப்போஸ்தலர்கள் என்ன ஞாபகம் வருது? பிலிப்பு ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தனியா போய் தனியா ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லி தனியா ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் யார் அப்படின்னா அவர் ஒரு எத்தியோப்பியன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அப்ப எத்தியோப்பியன் ஆகிய ஒருத்தர் என்ன இருக்கிறார்னா அங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா எத்தியோப்பியாவுக்கும் எத்தியோப்பியருக்கும் வேதத்துக்கும் என்ன இருக்குங்க? மிகுந்த ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம வேதத்திலோட பார்க்கிற அந்த கதாபாத்திரமும் கூட யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் கூட ஒரு எத்தியோப்பியர் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த எபேத் மேலேக் இவரை குறிச்சு வேதம் சொல்லும் போது எரேமியா 38:7 மறுபடி வாசிக்கலாம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஏபேத் மேலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். சரி, இங்க நம்ம வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மேலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். இதுல ஏதாவது கேள்வி இருக்குங்களா உங்களுக்கு? வசனத்துல கேள்விப்பட்டான்னு ஒரு கேள்வி வருது. இந்த வசனத்துல ஒரு கேள்வியா கேட்டோம்னா ஏதாவது உங்களுக்கு கேள்வி வருதுங்களா? ஏன்னா மேல இருக்க என்ன வசனம் இருக்குன்னு நம்ம தெரியாது, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த வசனத்தை மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா என்ன கேள்வி வரலாம்? அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியானாகிய எபேத் மேலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். எபேத் மேலெக் யாரு அப்படிங்கிறத இந்த கேள்வியில பதில் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இதுல ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா என்ன கேள்வினா எரேமியாவை எதுக்காக துறவுல போட்டாங்க? அப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில பார்த்தோம்னா தான் எபேத் மேலேக்க பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியாவை எதுக்கு துறவிலே அப்படின்னா கிணத்துல, எதுக்கு கிணத்துல போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறிச்சு ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அப்பா ஒரு ஆசாரியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், ஒரு ஆசாரியன் அவரு. இப்ப ஆசாரியனுடைய பிள்ளை யாராதான் ஆகணும்? ஒரு ஆசாரியனா மாறணும். ஆனா தேவனுடைய சித்தம் எரேமியாவுடைய அப்பா, அவர் பேரை நம்ம வாசிச்சலாம். எரேமியா 1:1 வாசிச்சிருங்க. பென்யாமின் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். இவங்க அப்பா இல்கியா, இவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறாரு. இப்ப இந்த ஆசாரியனுடைய மகன் ஆசாரியனா ஆகணும். ஆனா தேவன் அந்த சித்தம் வைக்கல. அப்ப இவரை என்ன வாக்கணும்னு தேவன் ஆசைப்பட்டுட்டாரு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 4 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, ஆசாரியனுடைய பிள்ளை ஆசாரியரை தான் ஆகணும். ஆனா இங்க நம்ம பாக்குறோம் எரேமியாவை தேவன் விசேஷமா யாரா தெரிஞ்சுக்கிட்டாரு? ஆசாரியனா தெரிஞ்சுக்கல, ஒரு தீர்க்கதரிசியா என்ன பண்றாருன்னா அங்க தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப என்ன வித்தியாசம்? ஆசாரியனுடைய வேலைக்கும் தீர்க்கதரிசியினுடைய வேலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆசாரியன் வேலை ஆலயத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலை. அந்த அப்பங்களை சுட்டு அதை சரியா அடுக்கி குத்து விளக்க அழகா பத்த வச்சு அந்த தூப பீடத்துல தூப வர்க்கங்களை எல்லாம் போட்டு நல்லா பார்த்து கொள்ள வேண்டியது ஆசாரியனுடைய வேலை. இவருக்கும் மக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இல்ல. மக்கள் ஏதாவது பாவம் செஞ்சுட்டு இவர்கிட்ட வந்தாங்கன்னு வைங்க, இவர் என்ன பண்ணுவாரு? அவங்க பாவங்களை மன்னிப்பார். அப்ப அவரை எப்படி இவங்க பார்ப்பாங்க?
தேவனுக்கு அடுத்த நிலைமையில வச்சு, ஐயோ நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் இவர்கிட்ட போனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மன்னிப்பு கிடைக்கணும், ஒரு மதிப்பு மிக்க மரியாதையோட பார்க்கக்கூடிய ஒரு பணி ஆசாரியன் வேலை. அந்த வேலையை எரேமியாவுக்கு கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப எரேமியாவுக்கு என்ன வேலையை தேவன் கொடுத்துட்டாரு? தீர்க்கதரிசி வேலை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த தீர்க்கதரிசி வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வாயா இருந்து செயல்படணும். தேவனுடைய வாயா இருந்து அவர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் இவர் என்ன பண்ணணும். ஏன்னா அவர் நேரடியா சொல்ல முடியாது. அப்ப இந்த பூமியில ஒரு மனுஷனை பயன்படுத்தி அவர் சொல்ல வேண்டியதை சொல்லுவாரு. அதுக்கு பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த எரேமியா. தேவன் மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை. தேவனுடைய வாயா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பணிதான் தீர்க்கதரிசியின் வேலை. நல்ல வேலைங்களா? இது கெட்ட வேலையா? நல்ல வேலைதான். ரொம்ப சந்தோஷமான வேலைதான். ஆனா இதுல மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் ஒருத்தரை பார்த்து நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய் அப்படின்னு சொன்னார்னா, இவர் போய் சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வாங்க பிரதர், வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, அம்மா டீ எடு, டீ டீ சொல்லு டீ சொல்லு அப்படின்ட்டுருவார். இல்லைங்களா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்னா, விடுங்க பிரதர், பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டுருவாரு. இதே நேரத்துல போயிட்டு, நீ இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி போய் சொன்னாங்கன்னு வைங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? உட்காருங்க பிரதர், டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாரா? தீர்க்கதரிசி வேலை ரொம்ப அருமையான வேலைதான். ஆனா நல்லத சொல்லும் போதெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணிக்குவாங்க? ரொம்ப சந்தோஷமா கேட்டு அவரை கவனிக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா கவனிப்பாங்க. அதே நேரத்துல அவங்க செய்யற தப்ப சுட்டி காமிச்சா வேற விதமா கவனிப்பாங்க. இல்லைங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப என்ன நடக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நல்லா கவனிங்க. இங்க நல்லது சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு உபசரிப்பு, ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதே நேரத்துல அவங்க செய்யற தவறுக்கான தண்டனைய, ஒரு நியாய தீர்ப்பு சொல்லும் போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொல்லும் போது ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரா பிரதர் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பரவாயில்ல, என்னையா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றவரை பார்த்தாங்கன்னு வைங்க, நம்மள யார பார்ப்போம்? இப்ப இங்க இருந்தே சகோதரர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க. ஒரு சமயம் அவங்க சொல்லும் போது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். தேவன் அவங்க மூலமா நான் தப்பை உணர்த்தணும்னு நினைச்சிட்டாரு. அப்ப நம்மள இந்த மாதிரி தப்பு செய்யறவங்க கூட இருக்கிறாங்கன்னு பிரதர் பேசுறாரு. யாரையும் மனசுல வைக்காம ஃப்ரீயா பேசுறாரு. ஆனா கேட்கிற நம்ம எப்படி கேட்போம் அத? பாரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்னையே வந்து மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு என்ன கூட சொல்றது இல்ல, முடிச்சு போகும்போது ஒரு நமஸ்தே கூட சொல்றது இல்ல. ஏன் அப்படின்னா இவர் என்ன சொல்லிட்டாரு? என் தப்பையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே சொல்லிட்டாரு பிரதர். அத தனியா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு தனியா தெரிஞ்சு சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாரு. இல்லைங்களா? ஏதோ வெளியில இருந்து ஒரு பிரதர் வந்து சொல்லும்போது எது இல்ல, அவர் ஏதோ சொல்றாரு, பிரச்சனையே கிடையாது. ஆனா லோக்கல்ல இருக்க பிரதர்ஸ் சொன்னா சும்மா விட்டுருவோமா? நீங்களாம் சும்மா விட்டுருவீங்க மாதிரி, நாங்களாம் அப்படி விட மாட்டோம். சரிங்களா? என்ன ஆகும்? பகைப்போம், அவங்க மேல பயங்கரமான கடுப்பாகும், கோபம் வரும். இதுதான் தீர்க்கதரிசிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நல்லது சொல்லும் போது ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. ஆனா கெட்டது சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார்னு எடுத்து திருந்த மாட்டாங்க, சொன்னவரை கோபப்படுவாங்க, பகைப்பாங்க அப்படின்னு கூட பாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? இப்ப இதை எதுக்கு, எந்த கேள்விக்கு பதிலா பார்த்துட்டு இருக்கோம்? எரேமியாவை எதுக்கு கிணத்துக்குள்ள போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இதெல்லாம். இப்ப எரேமியாவை தேவன் போய் நீ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க இன்னும் செழிப்பா இருப்பீங்கன்னு சொல்லி எரேமியான்னு சொல்லி இருந்தா இவரை கிணத்துக்குள்ள போட்டிருக்க மாட்டாங்க, ராஜ அரண்மனையில கொண்டு போய் உபசரிச்சிருப்பாங்க. ஆனா தேவன் இவரை என்ன தெரியுங்களா சொல்ல சொன்னாரு? எரேமியா, பாபிலோன் ராஜா சிறைய பிடிப்புக்கு வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாரும் போய் சரணகதி அடைஞ்சிருங்க. ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா எங்களால ஒண்ணும் முடியாது, எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சரணகதி அடைஞ்சிட்டீங்கன்னா ராஜா என்ன பண்ணிடுவாரு? உங்களை கொல்ல மாட்டாரு, உங்களை எதுவுமே பண்ண மாட்டாரு, அடிமையா மட்டும் வச்சுக்குவாரு. அதே நேரத்துல நீங்க சண்டைக்கு தான் போவோம்னு நினைச்சீங்கன்னா உங்கள எல்லாரும் என்ன ஆயிடுவீங்க? செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்ப எரேமியா என்ன ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க.
தேவனையே இவங்க மறுதலிச்சுட்டு விக்கிரக வணக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்படிப்பட்டதுனால இந்த ஜனங்களுக்கு என்னன்னா இப்ப ஒரு நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இதை எரேமியா சொல்லணும் அவங்களுக்கு. இப்படி சொல்லும் போது வசனம் வாசிங்க. எரேமியா 38 அதிகாரம் 1 முதல். எரேமியா 38 அதிகாரம் 1வது வசனம் முதல். இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயருக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையை போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும். போதும் போதும் பாருங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பெங்களூர்ல இருக்கிற நீங்களாம் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போறீங்க? பட்டயத்திலையும் பஞ்சத்திலையும் கொரோனாவிலையும் என்ன பண்ண போறீங்க? சாக போறீங்க அப்படின்னு நான் இப்ப சொன்னேன்னு வைங்க. உங்களை நீங்க எல்லாரும் என்ன எப்படி பாப்பீங்க? இதுக்காக உனக்கு கோத்தர்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்குது. சரிங்களா? கோவம் வருமா வராதா? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, உங்க கஷ்டமெல்லாம் தீரும், உங்களுக்கு பிரச்சனை இருந்தா எல்லாமே மாறும்னு சொன்னா கொஞ்சம் மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலா இருக்கும். ஏற்கனவே நாங்க நொந்து போய் தான் இருக்கிறோம். இப்போ போய் உங்களுக்கு கொள்ளை நோய் வரும், உங்களுக்கு பஞ்சம் வரும், கஷ்டம் வரும்னு சொன்னா கோபம் வருங்களா வராதா? இதத்தான் எரேமியா அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு. இந்த எருசலேம் நகரத்துல தரித்திருக்கிறவங்க பட்டயத்தாலும் பஞ்சயத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவாங்க. கல்தேயர் பாபிலோனியர்கிட்ட நீங்க புறப்பட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் உயிரோட இருப்பீங்க. அவரும் உங்களுக்கு அந்த பிராணன் உயிர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த கொள்ளை உடைமையை போல இருக்கும். நீங்க பிழைப்பீங்கன்னு யார் சொல்றா? எரேமியாவிಗೆ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கோவப்படலாம். இவர் யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார்னு தான் அவர் சொல்றாரு. இப்ப 2வது வசனம் வாசிங்க. இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும். பாருங்க, இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும். பாபிலோன் ராஜா வந்துட்டாரு, சூழ்ந்துட்டாரு. நிச்சயமா இந்த நகரம் பாபிலோன் ராஜாவால பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும் போது எவ்வளவு கோபம் வரும்? ஏன் கோபம் வருது இந்த ஜனங்களுக்குன்னா, அங்கேயே வேற தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது, நம்ம சமாதானமா இருப்போம், நம்ம அந்த பாபிலோன் ராஜாவை என்ன பண்ணுவோம்? ஜெயிச்சிடுவோம். இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த ஜனங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை கேட்கும்போது என்ன வருது? கோபம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எசேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் காலத்துல ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. யாருங்க? நீங்களாம் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் நான் நினைக்கிறேன். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருப்பாரு. அப்ப அவர் காலத்துல ஏசையான்னு ஒரு தீர்க்கதரிசி இருப்பாரு. இப்ப இந்த எசேக்கியா ராஜா காலத்துல என்ன பண்ணுவார்னா, அசிரியா ராஜா இதே மாதிரி வந்து 10 கோத்திரத்தை பிடிச்சிருவாரு. இந்த 2 கோத்திரத்தை மட்டும் என்ன பண்ணுவாருன்னா சுத்திலும் ரவுண்ட் பண்ணிடுவாரு. நாங்க 10 கோத்திரத்தையே பிடிச்சிட்டோம், நீ யாரு? சும்மா 2 கோத்திரம், உன்னை பாரு நாங்க இல்லாம பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப மோசமா பேசுவாங்க. பேசின உடனே அந்த பிரதானிகள் போய் என்ன பண்ணுவாங்கன்னா எசேக்கியா ராஜா கிட்ட, ராஜா இந்த மாதிரி எல்லாம் வந்து கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஒரு லெட்டரும் கூட கொடுத்துருவாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு, அவங்க பேசினதையெல்லாம் நீங்க கேட்டீங்க தானே, பாருங்கன்னு அவங்க எழுதின லெட்டரை ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஆலயத்துல விரிச்சு வச்சு நீங்க படிங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்கன்னு இவர் போய் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன சொல்ல, ஒன்னும் கவலைப்படாத, ஒரு ஆள் கூட என்ன ஆகாது, உள்ள வராது, எல்லாத்தையும் யார் பாத்துக்குவா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நைட்ல 1,85,000 பேரை ஒரு தூதனை அனுப்பிச்சு என்ன பண்ணிடுவாரு? எல்லாத்தையும் கொன்னுருவாரு. இவங்க தப்பி வைக்கப்பட்டுருவாங்க. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, அன்னைக்கே தேவன் நம்மளை பாதுகாத்தாரு, இன்னைக்கு நம்மளை காப்பாத்தாமையா விட்டுருவாரு? ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமை என்னன்னா, எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமா நடந்தாரு. ஆனா இப்ப சிதேக்கியா ராஜாவா இருக்கிறார். இவர் ரொம்ப மோசமா ஆண்டவரை விட்டு போயிருக்கிறாரு. அதனாலதான் இந்த தண்டனையவே தேவன் அனுமதிக்கிறார். ஆனா இந்த ஜனங்களுக்கு அது பெருசா தெரியல. பொதுவா நமக்கு என்ன தெரியாது? நாம செய்யற தப்பு தெரியவே தெரியாது. எவ்வளவு நம்ம தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்மள பாதுகாக்கணும், பராமரிக்கணும், எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு தயவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம நினைப்பு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தவறை இவங்க செஞ்ச உடனே இப்ப தீர்க்கதரிசி, அப்பயும் தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு.
அப்ப நல்ல விதமான வார்த்தை கிடைச்சிச்சு. இப்ப தீர்க்கதரிசி அனுப்பிச்சு ஒழுங்கா போய் சரணகதி அடையலைன்னா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஏசையாவா இருந்திருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனா எரேமியா போய் இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. எரேமியா 38:3. நான் அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட இல்ல, 3 வாச்சிடலாம். எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும், பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும், செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். ஒரு 4 பேரு எரேமியா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறத கவனமா கேட்கிறாங்க. கேட்டுட்டு, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரா, ஐயோ தப்பாச்சே, நம்ம சரியாயிக்கணுமே நினைச்சிருந்தா உருப்பிட்டிருப்பாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, அப்பொழுது அந்த பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் யாருங்க அது, எரேமியா கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். இவனை உடனே கொன்னுறணும் ராஜா, இதுக்கப்புறம் அவரை உயிரோட வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான். இதை இன்னொரு வகையில, இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறான். இவங்க மைண்ட் அப்படி இருக்குது. எரேமியா நம்மளை முடிச்சு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ராஜா கிட்ட எரேமியா அந்த மாதிரி தப்பு தப்பா நம்மளை பத்தி சொல்றாருன்னு சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன சொல்றாரு, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். ஏற்கனவே இவர் பாதி பிரச்சனையில இருக்கிறாரு. இப்ப பிரபுக்களும் வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் உங்க கையில இருக்கான், நீங்க பார்த்து என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. மறுபடியும் அதே கேள்வி, எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? எரேமியாவை ஏன் கிணத்துக்குள்ள போட்டாங்க? இப்பதான் அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்திலிருந்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிற்றுகளினாலே அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்து போனான். உடனே ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரபுக்கள் போய் எரேமியாவை பிடிக்கிறாங்க, கூட்டி தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு கயிறை கட்டுறாங்க, கிணத்துக்குள்ள இறக்கிட்டாங்க. கிணத்துல என்ன இல்ல, தண்ணி இல்ல, வெறும் சேரும் சகதியுமா இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தீர்க்கதரிசி என்ன ஆயிட்டு இருக்கிறாரு, இறங்கிக்கிட்டு இருக்கிறார். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோடைய முன்பாகம். யாரை பத்தி பார்க்கணும், நம்ம எபேத் மேலக்க பத்தி பார்க்கணும். ஆனா எபேத் மேலக்க பார்க்கணும்னா இந்த சம்பவம் தெரிஞ்சிருந்தா தான் எபேத் மேலக்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். எரேமியாவை தேவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. எரேமியா அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஜனங்கனால அதை ஏத்துக்க முடியல. எரேமியாவை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகட்டும்னு சொல்லி கயிறை கட்டி கிணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இறக்கிட்டாங்க. இப்ப இந்த செய்தி யாருக்கு போகுதுன்னா, அடுத்த வசனம் இப்ப வாசிங்க. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஏபெத் மேலக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். எரேமியாவை இந்த மாதிரி கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்களாம் அப்படிங்கிற செய்தி இப்ப எருசலேம் தேசம் முழுக்க அப்படியே பரம்புது. ஒவ்வொருத்தருக்கா அந்த நியூஸ் போய்கிட்டே இருக்குது. இப்ப அரண்மனையில இருக்கிறாரு இந்த எபேத் மேலேக். இப்ப இவர்கிட்ட செய்தி என்ன, எல்லாரும் என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏபெத் மேலெக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்படி இல்லை என்றான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பாக்குறோம், எரேமியா தீர்க்கதரிசிய பத்தி இவர் போய் ராஜா கிட்ட பேசுறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பொழுது எபேத் மேலேக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய், அரண்மனையிலேயே இருக்கிறீங்க, உடனே ரொம்ப வேகமா கிளம்புறாரு, புறப்பட்டு போறாரு. போய் என்ன பண்றாருன்னா, அந்த சிதேக்கியா ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர், இந்த பிரபுக்கள் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எரேமியா தீர்க்கதரிசிய துறவுல போட்டது நல்ல விஷயம் கிடையாது, தகாத செய்கையா இருக்கிறது.
அவர் அப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. அங்கேயே அவர் என்ன பண்ண போறாரு? கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி சாக போறாரு. சாப்பாடு இப்ப இருக்கான்னு பார்த்தா நகரத்துல சாப்பாடும் இப்ப என்ன ஆகிட்டே வருதுன்னா இல்லாம போய்கிட்டு இருக்கு. அவர் சீக்கிரம் செத்து போக போறாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, அப்பொழுது ராஜா எபேத் மேலேக்கு என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னோட கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதற்கு முன்னே அவனை துறவியிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். பிரபுக்கள் வந்து கேட்டா, என்னமோ பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்களுக்கும் பதில சொல்லிடுறாரு. இந்த பக்கம் இவரு எபேத் மேலைக்கு வந்து கேட்டா, சரி காப்பாத்துறதுன்னா காப்பாத்திருங்க. அவருக்கு ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லாத நிலைமையில இருக்கிறாரு இந்த சிதைக்கியா. இப்ப நீங்க காப்பாத்துறதுன்னா காப்பாத்துங்கன்னு சொன்னது ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு, இப்ப இந்த எபேத் மேலைக்கு என்ன பண்றாருன்னா 11வது வசனம், அப்பொழுது எபேத் மேலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினாலே எரேமியா அண்டைக்கு துறவில இறக்கி விட்டு அந்த சேலையெல்லாம் எடுத்து ஒரு கயிறுல கட்டி கீழே இறக்கி விட்டு இப்ப எரேமியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, எபேத் மேலைக்கின் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குகளில் கயிறுகளுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியா கயிறுகளால் தூக்கி அவனை துறவில இருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சம்பவம் புரிஞ்சிருச்சுங்களா? எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது நிமித்தம் அவரை கொண்டு போயிட்டு கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. இதை கேள்விப்படுகிறார் இந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக்கு. உடனே போய் ராஜா கிட்ட பேசி எரேமியாவுக்காக பரிஞ்சு பேசி என்ன பண்றாருன்னா, ஒரு சில காரியங்களை எல்லாம் செஞ்சு எரேமியாவை அங்கிருந்து காப்பாத்துறார். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எபேத் மேலைக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இனி இந்த எபேத் மேலைக்கை பத்தி எப்பயாவது கேட்டா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி எபேத் மேலைக்கு யார் அப்படின்னு கேட்டா ஐயையோ அப்படின்ற கூடாது. எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு எத்தியோப்பியன், அவர் எரேமியாவை காப்பாத்தின ஒரு புறஜாதி மனுஷன் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லணும். சரிங்களா? அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவேன், கேட்பேன். நீங்க எப்ப வந்தீங்க பிரதர்? நீங்க வந்ததே எனக்கு தெரியலையேன்னு என்ன சொல்லிடக்கூடாது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை வச்சு இப்ப இந்த எபேத் மேலைக்கிட்ட இருந்து ஒரு சில குணலட்சணங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா கத்துக்க போறோம். கத்துக்கலாமா இல்ல டைம் ஆயிடுச்சுங்களா? சரி. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த எபேத் மேலைக்கு கிட்ட இருந்து முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய குணம் என்னன்னா, நன்மை செய்யும் குணம் கொண்டவர். 38:8-9 வாசிங்க மறுபடி. எரேமியா 38:8 மற்றும் 9. அப்பொழுது ஏபெத் மேலக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. எரேமியா கிணற்றுக்குள் போடப்பட்ட செய்தியை அரண்மனை அதிகாரியான எபேத் மேலைக் என்ற எத்தியோப்பியர் கேள்விப்பட்டார். பென்யமீன் நுழைவாசலில் ராஜா உட்கார்ந்து கொண்டிருந்ததால் எபேத் மேலைக்கு அங்கே போய் ராஜாவை பார்த்து, என் எஜமானனாகிய ராஜாவே, இந்த ஆட்கள் படுபாவிகள் எரேமியா தீர்க்கதரிசியை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். அவர் அங்கே பட்டினியால் செத்து போவாரே, நகரத்தில் கூட உணவு இல்லையே என்றார். இப்ப இதுல இருந்து தான் இந்த எபேத் மேலைக்குடைய கேரக்டர் நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எரேமியாவை கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இவர் சும்மா இருக்கல. ராஜா இருக்கிறது பென்யமீன் வாசல்ல, அது எவ்வளவு தூரம் நமக்கு தெரியல. இவர் இருக்கிறது அரண்மனையில. ஆனா கேள்விப்பட்ட உடனே அரண்மனையில இருந்து நேரா கிளம்பி என்ன பண்றாருன்னா ராஜாவை போய் சந்திக்கிறார். அதே நேரத்துல இவர் என்ன பண்ணல அப்படின்னா, எரேமியா ஒரு யூதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. நான் யாரு? நான் ஒரு எத்தியோப்பியர். எனக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணலாம்? பேசாம இருந்துடலாமே. நான் என்ன யூதனா அந்த யூதனை காப்பாத்துறதுக்கு? அவங்க ஜனங்கள் பாக்குறாங்க, ஏதோ தப்பா சொல்லி இருக்கிறாரு, அவங்க அதுக்கான தண்டனையை கொடுத்திருக்காங்க, எனக்கு அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணலன்னா சும்மா இருக்கல. அடுத்து அவங்களுக்கும் எரேமியாவுக்கும் இந்த பிரச்சனை, இதுல எனக்கு தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவர் அமைதியா இருக்கல. பென்யமீன் வாசல்ல இருக்கிற சிதைக்கியாவை போய் சந்திச்சு ஆபத்துல இருக்கிற எரேமியாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்கிறார். இதான் இவர்கிட்ட பாக்குற முதல் குணலட்சணம். நன்மை செய்யக்கூடிய அந்த எண்ணம் இந்த எபேத் மேலைக்கு இருந்துச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், தேவனுடைய பிள்ளைகளா தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு விலையேற பெற்ற சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதோட நோக்கம் எதுக்கு தெரியுங்களா?
மற்றவர்களுக்கு நாம கூட என்ன பண்ணணும்னா நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம், மற்றவங்களுக்கு நாம நன்மை செய்யணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிறருக்கு நாம நன்மை செய்யணும். இப்ப நம்ம கிட்ட கேள்வி, நாம மத்தவங்களுக்கு நன்மை செய்யறவங்களா இருக்கிறோமா? அந்த மத்தவங்கன்னு உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்ப மத்தவங்கன்ன உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? சகோதரர். ஆ, இதுதான் தப்பு. இப்படியே நம்ம பழகிட்டோம். சரி, அப்படியே சபை சகோதரிகளுக்கு நன்மை செய்யறோமா? என்ன நன்மை செஞ்சோம்? ஒரு சமயம் இந்த ஒரு மாசத்தை எடுத்துக்கலாமே. ஒரு மாசத்தை அப்படியே நிக்க வச்சு நம்மள சொல்ல சொன்னா தப்பாயிடும். ஆண்டவரே வந்து இந்த சகோதரன் இருக்கிறாரே, இவர் சபையில இருக்கிறது இந்த சபைக்கு இவ்வளோ ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, நம்ம கிட்ட இருந்து எதையெல்லாம் சொல்லுவாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நிக்க வச்சு, அவர் சொல்றாரு. பாருங்க, இவங்க இந்த ஒரு மாசமா இந்த சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்கனால இந்த சபையில இவ்வளவு நன்மை நடக்குது. இவர் சகோதர சகோதரிகளுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, எதையெல்லாம் சொல்லுவாரு? எத்தனை பேருக்கு சொல்லுவாரு? பொதுவா கேட்டா, சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யணும் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். ஆனா செஞ்சோமா? என்ன செஞ்சிருக்கிறோம்? 1 வருஷம் ஆயிருப்போம் நம்ம வந்து சத்தியத்துல. 2 வருஷம் ஆயிருக்கும். 10 வருஷம் ஆயிருக்கலாம். 15 வருஷம் ஆயிருக்கலாம். இதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோங்கிறது தெரியுது. ஆனா என்ன செஞ்சோம் இதுவரைக்கும்? நம்மள நாமளே சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா முதலாவது சபையில இல்லைங்க இது. எங்க இது ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? வீட்டுல ஆரம்பிக்கணுங்க. தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கு. அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆடமாட்டான் அப்படின்னு சொல்லி. வீட்டுக்குள்ள நீங்க சரியா நன்மை செய்கிற பழக்கத்தை கொண்டு வரல அப்படின்னா, வெளியில நடிக்கலாமே ஒழிய கொண்டு வர முடியாது. அப்போ ஒரு கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்துல மனைவிக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன? என் கணவன் என்னோட இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சவுண்டே வரமாட்டேங்குதே. நன்மை பிரதர். அவர் இல்லைன்னா நான் இல்ல பிரதர். அவர் எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாரு பிரதர் அப்படின்னு சொல்லி எத்தனை சகோதரிகள் இன்னைக்கு சொல்ல முடியும்? அதே மாதிரி சகோதரர்கள், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். என் மனைவி எனக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய நன்மை பிரதர் அப்படின்னு எத்தனை பிரதர் நம்ம சொல்லுவோம்? அங்க ஆரம்பிக்கணுங்க. சபையில சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வீட்டுல இருக்கிற மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியா செய்யலைன்னா நாம் பொய்யர்கள். நம்ம வேஷம் போடுறோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வராம இருக்கலாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யாம இங்க வந்து நம்ம உட்கார்ந்துட்டு என்னதான் ஆண்டவரை துதிச்சாலும், என்னதான் வேதத்தை நம்ம பெருசா நம்ம எடுத்து பேசினாலும் செஞ்சாலும் அது நாடகம். தேவன் முதலாவது வீட்டுல தான் நம்மளை கவனிக்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். ஏன்னா இங்க வந்து ஒரு 2 ஹவர் அழகா நடிச்சுட்டு போயிடலாம். வீட்டுல என்னவே பண்ண முடியாதுங்க, நடிக்கவே முடியாது. நம்மளுடைய உண்மை சுபாவம் வெளிப்படக்கூடிய ஒரே இடம் எதுன்னா நம்ம வீடுதான். ஆபீஸ்ல மேனேஜர் எவ்வளவு திட்டுனாலும் சாந்த குணம் நம்மளை போல வெளிப்படுறது யாருக்கும் இருக்காது. ஏன்னா வேற வழி இல்ல. பேசுனா என்னதான் அடிக்கணும்னு தோணினாலும் என்னதான் பண்ணுவோம், அப்படியே வாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க காமிப்போம்? வீட்டுல தான் காமிப்போம். ஏன்னா நம்மளுடைய உண்மை சுபாவத்தை வெளிப்படுத்துகிற இடமே நம்மளுடைய வீடு தாங்க. வீட்டை பார்த்துதான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா நம்மளை நியாயம் தீர்ப்பார். அப்ப இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்துல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒரு சமயம் திருமணமாகாத பிள்ளைகளா இருக்கலாம். நாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மளுடைய பெற்றோருக்கு என்ன நன்மை? நம்ம பெற்றோர்கள் சொல்லுவாங்களா, அந்த பிள்ளைகள் எனக்கு இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய நன்மை பிரதர். அவங்க சொல்ல முடியுமா? ஏன் தான் பெத்தேனோ அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லுவாங்களா? இப்படி இருந்தா தான் நம்ம சரியா தேவனுடைய பிள்ளையா சத்தியத்துல இருக்கோம்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், நான் சத்தியத்துல அப்படி இருக்கேன், எனக்கு தெரியாதுல்ல, தேவனுடைய திட்டத்துல தெரியும், ஜெட்டு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
ஆனா தேவனுடைய பார்வையில் அவர் எப்படிதான் பார்ப்பாருன்னா, இதுக்கு ஒண்ணுமே என்னாகல, உள்ள போகவே இல்லை, வெறும் வெளி வேஷம் தான் அவர் சொல்லுவார். அப்ப முதலாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்துல நாம் இருக்கிறது நன்மையா இருக்கணும். ஒரு சமயம் கணவன் சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வராம இருக்கலாம். மனைவி சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வராம இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, சத்தியத்துக்குள்ள வந்தவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்மை செய்யணுமா, சத்தியத்துக்குள்ள வராதவங்களுக்கு அதிகமான நன்மை செய்யணுமா? வந்தவங்களுக்கு தானே. வராதவங்களுக்கு தாங்க அதிக நன்மை செய்யணும். சத்தியத்துக்குள்ள வந்தவங்க அவங்களும் குணலட்சணத்துல வளரணும், கொஞ்சம் சகிச்சுக்குவாங்க. நம்ம 2 பேருமே சத்தியத்துக்குள்ள ஓடும்போது அட்ஜஸ்ட் ஆகிக்கலாம். ஆனா சத்தியத்துக்குள்ள வராதவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தாங்க நம்ம நிறைய நன்மை செய்யணுங்க. அவங்க நம்மளுடைய வார்த்தைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த முடியாது. நம்ம வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். ஒரு சமயம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்க சத்தியத்துக்குள்ள வரலாம். ஒரு சமயம் வராமையே கூட போகலாம். ஆனா ராஜ்யத்துல அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனைவியை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க எவ்வளவோ அவங்களுக்கு தீமை செஞ்சேன், பதிலுக்கு அவங்க எனக்கு நன்மையே செஞ்சாங்க. என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு எவ்வளவோ நான் தீமை செஞ்சிருக்கேன், மரியாதை இல்லாம பேசியிருக்கேன், ரொம்ப மோசமா நடந்திருக்கேன். ஆனா அவ்வளவு ஒரு பொறுமையோடயே அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இருந்து செத்து போனாரு. அவர் இன்னைக்கு சபை வாய்ப்புக்கு போயிருப்பாருன்னு ராஜ்யத்துல அவங்க சாட்சி கொடுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை, நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கைய முதலாவது நம்ம எங்க ஆரம்பிக்கணும்னா வீட்டுல ஆரம்பிக்கணும். அடுத்து எங்க ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? எங்கங்க? சபையை விடவே மாட்டீங்களே. வேலை செய்யற இடத்துல, நாம வேலை செய்யற இடத்துல நமக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கலாம், மேல வேலை செய்யறவங்களுக்கலாம், அவங்களுக்கு நாம ஒரு நன்மையா இருக்கணும். இருக்காங்க பாரு, இவங்களும் ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க பாரு, ஒரே டார்ச்சர், இவங்க மாதிரி ஃப்ராடு யாருமே இல்ல, அந்த மாதிரி பேச்சு நம்ம வாங்கிடக்கூடாதுங்க. எனக்கு இவங்க மேல இருந்தாலும் அந்த பெருமையே இல்லாம எனக்கு வந்து அப்படி ஒரு ஹெல்ப் பண்றாங்க, என்னை வந்து அப்படி விசாரிக்கிறாங்க தெரியுமா, என்ன அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி பாக்குறாங்க, இந்த மாதிரி சாட்சி வாங்கணுங்க நம்ம. அப்ப வேலை செய்கிற இடங்கள்ல அவங்களுக்கு நாம ஒரு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்துதான் சபை. ஏன்னா இங்க நம்ம சரியா இருந்துட்டோம்னா இங்க சொல்லவே வேண்டாம், நம்ம அது தன்னை போல நம்ம அப்படியா இருப்போம். ஆனா அங்கெல்லாம் நான் இல்ல பிரதர், இங்க மட்டும் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறதுல, அவங்களுக்கு பண்ண வேண்டிய இதெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா பைபிளை எடுக்க வேண்டியதான், பேக தூக்கி மாட்ட வேண்டியதான், எங்க வந்துடுறது, சபைக்கு வந்துடுறது. அவங்க யாரு, என்ன பண்றாங்க, உடம்பு சரியில்லையே விசாரிச்சோமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோமா, பார்த்தோமா, வச்சோமா, எதுவும் கிடையாது. எனக்கு யாருதான் முக்கியம்? தேவன் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம். நல்லது அது. ஆனா தேவன் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம்னா நம்ம முதலாவது நன்மை செய்கிறவர்களா இருப்போம். ஏன் பிரதர் நன்மை செய்யணும், எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம தேவன் கிட்ட போக போறோம். தேவனுக்கிட்ட போகணும்னா அந்த குணலட்சணம் இல்லைன்னா அது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்முடைய பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லும் போது, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், அப்புறம் யாருக்குங்க? துரோகிகளுக்குமே அவர் என்ன பண்றாராம்? நன்மை செய்கிறாராம். நம்ம குடும்பத்துல நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? எவ்வளவு செஞ்சாலும் இவருக்கு நன்றியே இல்லை பிரதர், எவ்வளவு செஞ்சாலும் இந்த சிஸ்டருக்கு நன்றியே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு நேரத்துல சோர்ந்து போவோம் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களாவது சிஸ்டர் பிரதர்ஸ், தேவனை எடுத்துக்கங்க. அவ்வளவு மழையை கொடுத்து, அவ்வளவு அவங்களுக்கு வாகன வசதிகளை கொடுத்து எல்லாம் செஞ்சாலும் கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா என்னையா காட்டு மிராண்டின்னு சொல்ற, ஒன்ன மட்டும் இரு நான் கவனிச்சுக்கிறேன்னு தேவன் ஏதாவது அவங்களுக்கு தீமை செய்யறாரா? நம்மளே சொல்லுவோம், பிரதர் ஆண்டவர் ஆண்டவர்னு போறேன் பிரதர், ஆனா ஆண்டவரே இல்லங்கிறவன் நல்லா இருக்கான் பிரதர், நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு சில நேரங்கள்ல. அப்ப பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவரா இருக்கிறார். இப்படிப்பட்டவரோட போயிட்டு அந்த பிளட்ல சேரணும்னா இந்த பிளட் என்ன வாங்கணும்?
மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? அப்ப கொஞ்சமாச்சும் 100% வேண்டாம் பிரதர் சிஸ்டர்ஸ், கொஞ்சமாச்சும் அந்த ஒரு வாஞ்சை, அந்த விருப்பம் இன்னைக்கு நமக்கு உருவாகணும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? நம்ம 100% எல்லாருக்கும் நன்மை செஞ்சிட முடியுமான்னு தெரியல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை ஆரம்பிப்போமே. அப்பா எனக்கு நன்மை செய்ய தெரியல, எனக்கு கொஞ்சம் நன்மை செய்ய சொல்லி கொடுங்க. யாருக்கு நன்மை செய்யணும், எப்படி நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்கப்பான்னு கேட்டு ஒவ்வொன்றா நம்ம சரி செய்ய ஆரம்பிச்சோம்னா குடும்பத்துல தேவனுடைய சமாதானத்தை நம்ம பார்க்கலாம். வேலை செய்யற இடத்துல தேவனுடைய சமாதானத்தை பார்க்க முடியும். சபையில தேவனுடைய சமாதானத்தை பார்க்க முடியும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் நாம நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னா அது பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நல்ல கவனிங்க. தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாராம்? நன்மை செய்கிறவரா இருந்தாராம். இயேசு கிறிஸ்து கூட தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு அவர் எதை அடையாளமா காமிச்சிருக்கிறாரு? நன்மை செய்யறதை தான் அடையாளமா காமிச்சிருக்கிறார். நம்ம கூட எல்லாம் தேவன் இருக்கிறாரா? என்ன நன்மை செய்யறோம் பாருங்க. பரிசுத்தாவிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததோட நோக்கமே எதுக்கு தெரியுங்களா? நன்மை செய்யறதுக்கு தாங்க. அவர் தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குணலட்சணம் தேவன் அவரோடு இருந்ததோட நோக்கமே மற்றவர்களுக்கு நன்மை செய்யறது. அடுத்து அப்போஸ்தலர்கள், அவங்க நிறைய நிருபங்களை எழுதும்போது முக்கியமா சொல்லிட்ட விஷயங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியோக்கியா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னாங்க. பாருங்க பிரதர், பெருசாவெல்லாம் நீங்க ஒண்ணும் செஞ்சிட வேணாம். எதை செஞ்சா போதும்? தரித்திரரை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதைத்தான் அங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு வசனம் கூட பாருங்க, எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க பிரதர் சிஸ்டர். இந்த பலி நம்மள எதுக்கு வந்திருக்கிறோம்? நாங்க பலியின் வாழ்க்கை வாழ வந்திருக்கிறோம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? இந்த பலியின் வாழ்க்கைங்கிறதே என்னன்னா நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதும் தான தர்மம் பண்றதும். அதை நம்ம செய்யும் போதெல்லாம் என் புள்ள பலி செலுத்த ஆரம்பிச்சிருச்சு, என் புள்ள பலி செலுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சந்தோஷப்படுவாருங்க. அந்த பலியை செலுத்தாம மத்த எந்த பலிகளை நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தாலும் அது தேவனை சந்தோஷப்படுத்தாது. அப்ப நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு தெரியாதவங்களுக்கும் நம்மளை பகைக்கிறவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் அவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாவே என்ன பண்றாருங்க, ஏத்துக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாமே நமக்கு நிறைய நேரங்களை படிச்ச வசனம் தான். சரிங்களா? இதையெல்லாம் நீங்க செய்யுங்க. ஏன் செய்யணும்? இப்படி செய்வதினால் தான் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீர்கள். அப்பதான் அவர் நம்மள பிள்ளையா பாப்பாரு. நம்ம சும்மா அப்பா அப்பா அப்பான்னு இருக்கலாம். ஆனா அவர் எப்ப நம்மள பிள்ளையா ஏத்துக்குவாருன்னா இந்த குவாலிட்டி நமக்குள்ள உருவாகும் போதுதான் இப்பதான் நீ என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கிற, இப்பதான் நீ என்ன மாதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கிற, இப்பதான் நீ என் புள்ள. பிரதர் பிறந்துட்டான் பிரதர், என் புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு என்னவா இருக்குது, ரொம்ப அவமானமா இருக்கு.
இன்னைக்கு நம்ம உலகத்துல சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ என் பிள்ளையா, அவன் பேரை சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பா விருப்பப்படி அவங்க நடக்காதப்ப. இதே தாங்க நமக்கும். நம்ம சபைக்கு வந்து போகலாம், சத்தியங்கள் கேட்கலாம், இப்படி எல்லாம் ஒரு கிறிஸ்தவ வேஷம் போட்டுட்டு கூட இருந்துடலாம். நீங்க அப்படி இல்ல சொல்றேன். அப்படி இருந்துடலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நன்மை இல்லைன்னு வைங்களேன், நாம இருக்கிறது மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இல்லைன்னு வைங்களேன், அப்ப தேவன் நம்மள அங்கீகரிக்கவே மாட்டார். அதனாலதான் வசனம் சொல்லுது, இப்படி செய்வதினால் பரலோகத்துல இருக்கிற என் பிதாவுக்கு நீங்க என்னவா இருப்பீங்க? புத்திரரா. பிள்ளைகளா இருப்பீங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை செய்யணும். அதனாலதான் இன்னொரு இடத்துல சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் பூமி முழுக்க சுத்தி பார்க்கிறாராம். என்னன்னு பார்க்கிறாரு? நன்மை செய்கிறவன் ஒருவன் உண்டோ என்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அதுதான் அவரோட ஏக்கம். அதுக்குதான் நம்மளை எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு சத்தியமெல்லாம் கொடுத்து என்ன பாக்குறாருன்னா, உங்களுக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் நான் எதுக்கு கொடுத்திருக்கேன்னா, போய் நீங்க என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அதுக்காக தான் இந்த சத்தியத்தை என்ன பண்ணிக்காரு நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நன்மை செய்கிறவன் ஒருவாத்து இருப்பானா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, பார்த்துட்டு ஒரு சோர்வா ஒரு வசனம் சொல்லுது. என்னதுங்க? இல்ல. எத்தனை பேர் இல்ல? ஒருத்தர் கூட இல்ல. இன்னைக்கு அப்படி சொல்லிடுவாருங்களா? நன்மை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது இருக்காங்களான்னு இந்த டானி எக்லீசியாவுல அப்படியே பார்த்தேன். மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னா, அது தேவனுக்கு மகிமையா இருக்கும். தேடி பார்த்தேன். ஆனா நீங்க எல்லாரும் பாக்குறத பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? தேடி பார்த்தேன். ஆனா மேக்சிமம் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? நன்மை செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்ப அந்த முடிவு எடுத்துட்டாங்க. இனி நான் என்ன பண்ண போறேன்னா, என் கணவன் என்னதான் பேசிட்டாலும், எப்படித்தான் நடந்துகிட்டாலும், நான் அவருக்கு நன்மை மட்டும்தான் நான் செய்ய போறேன். என் மனைவி என்னதான் என்ன புரிஞ்சுக்கலனாலும், எப்படித்தான் பேசிட்டாலும், இனி நான் அவங்களுக்கு என்னதான் பண்ண போறேன்? நன்மை செய்யத்தான் போறேன். ஆனா என்னால சுத்தமா முடியாது. ஆனா நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, என்னால சுத்தமா முடியாது ஆண்டவரே. ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கேட்டு மறக்கிற வரைக்கும், அது எங்க வெளிய போனதுமே மறந்துரும். அது ஒரு கதை. சரிங்களா? கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் உள்ள பதிஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் இந்த இது இருக்கிற வரைக்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் மறந்துரும். ஆனா நான் மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவிய தாங்க. அந்த ஒரு கோபமா ஒரு முடிவு எடுப்பேன்ல, ச்சீ இனி இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பேன்ல, அப்ப எனக்கு பரிசுத்த ஆவியில உணர்த்தி நான் நன்மை செய்யணும், அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கேங்கிற உணர்வை எனக்கு கொடுத்துருங்க. அதை செய்யறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? பலன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம்னா, கண்டிப்பா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியை தரதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்காகத்தான் நான் உனக்கு தர்றதுக்கு காத்துட்டு இருக்கிறேன். நீ கேட்டா நான் கொடுப்பேன். ஆனா நீ என்ன பண்றதே இல்ல. அதுக்கு மட்டும் என்ன பண்றதே இல்ல, கேட்கறதே இல்ல. எல்லாரும் எனக்கு நன்மை செய்யணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா நான் யாருக்கு எவ்வளவு நன்மை செய்யணுங்கிறதுல சிந்தனையை நம்ம கொண்டு போறதே இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காரணம் என்னன்னா சுயநலம். இந்த மாம்சத்துக்கே இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னா சுயநலம். நான் நல்லா இருக்கணும் பிரதர், அப்புறம் தான் மத்த யார பத்தியும் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி யோசிக்கிறேன், அது சரியா இருக்கட்டும், அப்புறம் நான் மத்தவங்கள பத்தி யோசிக்கிறேன். ரொம்ப மோசமான எண்ணங்க இது. ஆனா இதுதான் நம்ம மைண்ட்ல நிறைஞ்சு போயிருக்குது. நான் அந்த எண்ணம் தான் நிறைஞ்சு போயிருக்கு. இது இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஆக முடியாது. வேணா வேதத்தை எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கலாம். இதை விட கரைச்சு குடிச்ச ஒருத்தர் இருக்கிறார். இப்ப கூட சொல்லிட்டு தான் வந்தேன். யாருங்க அவரு தெரியுங்களா? நம்ம தெரிஞ்சதை விட தேவனுடைய தெய்வீக திட்டத்தை எல்லாம், நம்ம தெரிஞ்சதை விட வேதத்துல இருக்கிற ரகசியங்களை எல்லாம் அறிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. லூசிபர். சரிங்களா? அதனால இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, தேவ பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நன்மை செய்யக்கூடியவங்களா மாறணும். இந்த எபேத் மேலேக் ஒரு புறஜாதியா, தேவனுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பின்னாடி வசனங்கள்லாம் இருக்குது. இவர் ஏன் அவருக்கு போய் உதவி செஞ்சாருன்னா, தேவனை நம்பக்கூடியவராக இருந்தாரு. இவருக்கு தேவன் மேல அன்னைக்கு ராஜாவுக்கு அந்த விசுவாசம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல. ஆனா இவருக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதனால இவர் என்ன பண்ணார்னா, போய் எரேமியா தீர்க்கதரிசியை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு போய் இவர் என்ன பண்ணார்னா அதை செஞ்சாரு. அதுக்கு தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? இவரை சும்மா விட்டுறல. கடைசியா நம்ம முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. இப்படி பண்ணுன இவரை தேவன் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 39ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும். எரேமியா 39 16 முதல். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் இல்ல எரேமியா 39 16 முதல்
சரிதானா? சரி, நானே வாச்சிறேன். நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத் மேலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளில் உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நான் விட்டுட்டேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா இந்த எபேத் மேலேக்கிட்ட இன்னும் 4 குணலட்சணம் இருக்கு. அதெல்லாம் சொன்னேன்னா நீங்களா என்ன ஆயிடுவீங்க? டைம் நிறைய ஆயிடும். அதனால நான் சுருக்கமா முடிச்சிடறேன். இப்ப எபேத் மேலேக்கு எரேமியாவை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, பாபிலோன் ராஜா எரேமியா சொன்னபடியே வந்து என்ன பண்ணிடுவார்னா, இஸ்ரேல் தேசத்தை சிறைபிடிச்சிருவாரு. இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் நாடு கடத்தி கூட்டிட்டு போயிடுவாரு. சிதைக்கியாவையும் என்ன பண்ணிடுவார்னா கொன்னுருவார். கூட்டிட்டு போயிட்டு கைது பண்ணி கண்ணெல்லாம் நோண்டி கொன்னுருவார். இப்படி எல்லாரையும் தேவன் கொன்னாலும் யார தெரியுங்களா மறக்கல? இந்த எபேத் மேலேக்க மறக்கலைங்க. மறக்காம இவர் என்ன பண்றாருன்னா, எரேமியா கிட்ட போய் சொல்லி அனுப்புறாரு. நீ போய் எடுத்துட்டீங்களா? அது எரேமியா 39:16 வாசி. 16 எடுங்க. இதுக்கு முன்னாடி இல்லையா? நீ போய் இல்ல இன்னும் மேல போயிடுங்க. இன்னும் போங்க, இன்னும் போங்க, இன்னும் போங்க, இன்னும் போயிடுங்க. எல்லாம் முடிச்சாச்சு. ஆசீர்வாதம் வாங்க. நீ போய் ம். எத்தியோப்பியன் ஆகிய ஏபேத் மேலக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேலே நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். இந்த நகரத்தின் மேல தீமையாத்தான் வர, ஏற்கனவே அதான் சொல்லி இருந்தாரு. அதை செய்ய போறேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கூட எல்லாம் அவர் பேசல. அந்த எபேத் மேலக்கு எத்தியோப்பியங்கிட்ட போயிட்டு சொல்றாரு. எரேமியாவை போய் சொல்றாரு, எபேத் மேலக்கு நல்லா கவனிச்சுக்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எருசலேம் நகரமே என்னாக போகுது? அழிய போகுது. ஆனா இந்த எருசலேம் நகரமே அழிஞ்சாலும், அடுத்த வசனம், ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்க போவதில்லை. நான் நான் தெரிஞ்சு கொண்ட இந்த ஆபிரகாமின் சந்ததியவே நான் என்ன பண்ண போறேன்? கைவிட போறேன். இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்னா அழிக்க போறேன். ஆனால் அந்நாளிலே எபேத் மேலேக் ஒன்ன தப்பு வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயந்துகிட்டு இருக்கே, எங்க பாபிலோன் ராஜா வந்து நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாரோன்னு சொல்லி. அந்த பயப்படுகிற மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால். சிதைக்கியா ராஜா நம்பல, இஸ்ரேல் ஜனங்கள் நம்பல, அந்த பிரபுக்கள் நம்பல. ஆனா புறஜாதியானாகிய இந்த எத்தியோப்பியனாகிய இந்த எபேத் மேலேக்கு தேவனை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புறஜாதி தானே அப்படின்னு தள்ளிரல. இவர் செஞ்சதை அப்படியே மனசுல தேவன் வச்சிருந்து ஏற்ற வேலையில என்ன பண்றாருன்னா அதற்கான ஆசீர்வாதத்தை அங்க தர்றாரு. எரேமியாவை விடுவிச்ச இந்த எபேத் மேலேக்க தேவன் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. இதுல 2 காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம ஆண்டவருக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஒண்ணு செய்யும் போது தேவன் அதை என்ன பண்றதே இல்ல, மறக்கிறதே இல்ல. நல்லா கவனிங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு செய்யும் போது தேவன் அதை என்ன பண்றதே இல்ல, எதை மறக்கிறதே இல்ல? நன்மை செய்யறதையா? நன்மை செய்யறத மட்டும் இல்ல, தீமை செய்யறதையும் அவர் மறக்கிறது இல்ல. இங்க நன்மையை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல அதையும் நம்ம பிளஸ்ஸா எடுத்துக்கணும். நம்ம என்னமோ நான் யாருக்கு நன்மை செஞ்சாலும் ஆண்டவர் அதை மறக்க மாட்டார் பிரதர், அப்ப தீமை செஞ்சதா மறந்துடுவாரா? அதையும் அப்படியே லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாரு. அப்படி என்ன பண்ணணும்? அதை மறக்கிறதுனா, அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணா சரியா இருக்கும்? ஆண்டவரை மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ண சரியா இருக்கும்? இப்ப ஜெகன் பிரதர் இருக்கிறாரு, அவர் பேர் தான் ஈஸியா எனக்கு தெரியுது. இப்ப ஜெகன் பிரதருக்கு ஒரு நான் தீமை செஞ்சுட்டேன், சரிங்களா? தேவன் அங்க லிஸ்ட்ல குறிச்சு வச்சுட்டாரு. இப்ப அந்த லிஸ்ட்ல அதை அழிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நானு போகணும் நேரா. ஜெகன் பிரதர், பாருங்க பிரதர், இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், உங்களை இப்படியெல்லாம் நான் நினைச்சிட்டேன், தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சுக்கங்க பிரதர். நீங்க மன்னிச்சிங்கன்னு சொன்னாதான் அங்க அவர் அழிப்பேங்கிறாரு. அதனால தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க பிரதர். நம்ம 2 பேருமே வேணா ஒரு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நீங்க கூட எனக்காக என்ன பண்ணுங்க, அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க பிரதர். அந்த பிரதரை நான் மன்னிச்சிட்டேன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பா அது என்ன பண்ணிடுவார், அதை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இங்க சரி பண்ணணும். ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஜெகன் பிரதருக்கு விரோதமா செஞ்சதை அப்படின்னா என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்க மாட்டாருங்க. இங்க சரி பண்ணணும். அப்ப நாம செஞ்ச நன்மையவும் அவர் என்ன பண்றது இல்ல, மறக்கவே மாட்டாரு. தீமை செஞ்சதையும் என்னவே பண்ண மாட்டாரு,
மறக்கவே மாட்டார். இல்ல பிரதர் மறந்துடுவார்னு சொன்னாங்களே, அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா ஒரு வசனம் நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 19 இருந்து பாத்தீங்கன்னா 20 வாச்சிடலாம். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். யாருன்னா நம்ம சகோதர சகோதரிகள்னு எடுத்துக்கோங்களே. நீ உட்கார்ந்து, எங்க உட்கார்ந்தே, ஒண்ணு சபையில உட்கார்ந்து பேசுவோம் தீமை, இல்லைன்னா வீட்டுல உட்கார்ந்து பேசுவோம்னு வச்சுக்கோமே. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகன், அப்படின்னா யாருங்க அது? நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் தானே. அவர்களுக்கு விரோதமாய் அவதூறு உண்டாக்குகிறாய். அப்புறம் வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது இத கேள்வியா மாத்தனா, எவைகளை நீ செய்யும் போது உட்கார்ந்து அந்த பிரதரை பத்தி உங்களுக்கு தெரியுமா பிரதர், அந்த சிஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீ பேசின பாரு. இதை நீ செய்யும் போது நான், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், நான் பேசாம அமைதியாக இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டார். நீ எப்படி அப்படியே 2 நாள் பேசிட்டு என்ன பேசணும்னு மறந்துடுறியோ, அதே மாதிரி நானும் மறந்துடுறேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்ட. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்தினேன். மறந்துட்டே நினைச்சியா? அப்படியெல்லாம் மறக்கிற தேவன் நான் இல்ல. நன்மை செஞ்சாலும் அது அப்படியே ஞாபகம் வச்சிருந்து உனக்கு அதுக்கான பலன் கொடுப்பேன். தீமை நீ செஞ்சிருந்தாலும் மறக்க மாட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு நாள் உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? மொத்தமாக நிறுத்துவேன். எப்படி இருக்குங்க பைபிள்ல? எப்படி இருக்கு? எல்லாம் பைபிள் எடுத்தீங்களா? கொஞ்சம் அதை பாருங்களேன். அந்த வசனத்தை மட்டும் இந்த பைபிள்ல பாருங்களேன். இவைகளை, அதாவது சங்கீதம் 50:21. இவைகள், அது கன்னடத்துல வாசிங்க. அப்ப கன்னடம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அது புரியுமே. கன்னடத்துல அதை வாசிங்க. அதை எப்படி பண்ணுவாராம், எப்படி நிறுத்துவார்னு சொல்லியிருக்கு? கண்களுக்கு முன்பாக. அப்படின்னா இல்ல, இங்க தமிழ்ல எப்படி வருதுன்னா ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் அப்படின்னு வருதுங்களா? அதுல கன்னடத்துல அப்படி வருதா? நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். மொத்தமா சொல்லிடுவேன்லாம் சொல்லலைங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் முடிச்சுட்டு வெளியே போன ஒண்ணு பேசுன தெரியுமா? அது 1. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒண்ணு பேசுன பத்தியா? அது 2. அப்புறம் காலையில எந்திரிச்சதுமே ஒண்ணு பேசுனியே, அது 3. அப்புறம் மத்தியானம் போன் பண்ணி பேசுனியே. ஒவ்வொன்றாக என்ன பண்ணுவேன்? நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், தேவனை மறக்கிறவர்களே. இதெல்லாம் அவர் நினைச்சு, இவர் ஓவரத்தான், ரொம்ப தான் இவர் பயங்காட்டுறாரு. அப்படியெல்லாம் ஆண்டவர் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ள தகப்பன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. நான் உங்களை பீறி போடுவேன். அதுக்கு எப்படி சிஸ்டர் இருக்குது கன்னடத்துல? உங்களை தப்பிக்கிறதுக்கு பிரதர் நான் அவருக்காக இது பண்ணிட்டேன். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவே வந்து நான் ரத்தத்தை சிந்தியிருக்கேன் இல்ல அப்படின்னா கூட என்ன ஆகாது அங்க. ஏன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டோம்ல. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ண முடியாது? உங்களை தப்பு வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா தப்பு வைக்கிறதுக்கு வழி இருக்கு. என்ன வழி? ஒவ்வொன்னா எழுதி இருக்கிறார் இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? போய் அழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு எபேத் மேலேக்கு ஒரு நன்மை செஞ்சாரு. அதை தேவன் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. ஒரு நாள் வருது, கரெக்டா போயிட்டு எபேத் மேலேக்கு நான் சொன்ன மாதிரி என் ஜனங்கள் எல்லாரையும் அழிப்பேன், ஆனா ஒன்ன நான் என்ன பண்ண மாட்டேன், அழிச்சிட மாட்டேன், ஒன்ன நான் காப்பாத்துவேன், நீ செஞ்சத நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அடுத்து இவரு எரேமியாவை காப்பாத்தினாராம். அதனால இவர் என்ன பண்ணுவாராம்? எபேத்து மேலக்க காப்பாத்துவாராம். எரேமியா காப்பாத்த போறது இல்ல, எபேத்து மேலக்க யார் காப்பாத்த போறா? தேவனே காப்பாத்த போறாருங்களாம். நீ விதைச்ச அதை நான் என்ன பண்றேன், நீ எதை விதைச்சியோ அதை நீ அறுப்ப. நீ தப்பு விச்ச அன்னைக்கு, அதனால நீ தப்பு விக்கப்படுவாய். நாம தீமையை விதைச்சோம்னா தீமையை தான் அறுப்போம்.
நாம மத்தவங்களுக்கு நன்மை செஞ்சோம்னா நன்மையைத்தான் நம்ம அறுப்போம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். கடைசியா நம்ம பார்த்து முடிக்கலாம். இந்த எபேத் மேலைக்கு எப்படிப்பட்ட அழகுள்ளவர்? அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்கம் வச்சு தேய்ச்சாலும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்கம் வச்சு தேய்ச்சா கூட எருமை இருக்கு இல்லைங்களா, அதோட கலர் மாறாதாமா, அது கருப்பாவே தான் இருக்குமாமா. அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தங்கம் வச்சு தேய்ச்சாலும் எருமை நிறம் வெளுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி ஒரு கலர் யாரு? இந்த எபேத் மேலக். அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாச்சிடலாமே. எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு கலர் யாருங்க அவரு? இந்த எபேத் மேலைக்கு. ஆனா ஆண்டவர் எதைத்தான் பார்ப்பாரு? இருதயத்தை தான் பார்ப்பாரு. இருதயத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கு. வெளியில மற்றவங்க பார்வைக்கு சி என்னது கருப்பா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனா தேவனுடைய பார்வையில என்ன ஒரு அழகு. ச்சே, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். தேவனுடைய பார்வையில அந்த இருதயம் எப்படி தெரியுங்களா இருக்கு? வெள்ளையா இருக்குங்க. சுத்த மனசா அது அங்க இருக்குது. நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனுஷனா அங்க இந்த எபேத் மேலைக்கு அங்க இருந்தாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம வெளியில எப்படிப்பட்டவங்களா தோற்றம் இருக்குது. ஒரு சமயம் அழகா இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்காக அடுத்த வாரத்துல இருந்து நான் கருப்பாவே வரேன்னு தயவு செஞ்சு வந்துடாதீங்க, சரிங்களா? நல்லா வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இத பார்த்து தேவன் என்ன பண்றதே இல்ல, அழகா இத பாக்குறதே கிடையாது. அவர் பாக்குறது நம்முடைய இருதயத்தை தான். அதனாலதான் சாமியலுக்கு சொல்லும் போது மனுஷனும் முகத்தை பார்க்கிறான். நீங்க நல்லா, அதாவது நல்லா மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு அடிபட்டு இருக்குது, அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும். நல்லா மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா எவ்வளவு மேக்கப் பண்ணியிருந்தாலும் எதுல வராது? எக்ஸ்ரேல வரவே வராது. சரிங்களா பிரதர்? அரை வர ஆச்சு பிரதர். ஃபர்ஸ்ட் கோடு, செகண்ட் கோடு, தேர்ட் கோடு எல்லாம் போட்டு போயிருக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்ரேல வராது அப்படின்னா என்ன வராது? வரவே வராது. ஏன்? அது எக்ஸ்ரேயோடைய சுபாவம். எவ்வளவுதான் மேக்கப் போட்டுட்டு போனாலும் அது உள்ளுக்குள்ள இருக்கிற உடைஞ்சு போன எலும்பையும் இல்லைங்களா, விலகி போன அந்த நரம்பையும் தான் அது காமிக்குமே ஒழிய அது என்னவே பண்ணாது. இவ்வளவு மேக்கப் போட்டு வந்துட்டாங்களே கொஞ்சம் காமிப்போன்னு கூட அது காமிக்காது. ஆனா போட்டோ இருக்கு பாருங்க, எவ்வளவு தான் உள்ளுக்குள்ள அடிபட்டு போய் நின்னாலும் எதைத்தான் அது காமிக்கும்? வெளியே இருக்கிற அந்த அழகத்தான் அது காமிக்கும். போட்டோ பார்வை தான் நம்ம பார்வை. நம்ம எல்லாத்தையும் எதான் பார்ப்போம்? பிரதர் அப்பா சூப்பர், சிஸ்டர் ரொம்ப சூப்பர், இதான் போட்டோ பார்வை. ஆனா தேவன் எப்படித்தான் பார்ப்பார்னா, என்னதான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்தாலும் இந்த உள்ளம், அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு தான் பார்ப்பார். அப்ப அதான் வசனம் சொல்லுது, மனுஷனும் போட்டோ பார்வை அப்படிங்கறதுதான் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எக்ஸ்ரே பார்வை. அது என்னதான் பண்ணும்? இருதயத்தை தான் பார்க்கும். கர்த்தரோ அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு. இதோட நம்ம முடிக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எபேத் மேலைக்கு நிறைய இருக்கு. நம்ம நேரத்தை கருத்துல கொண்டு இதெல்லாம் முடியும். ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வைங்க, ரொம்ப அருமையான குணலட்சணங்கள் இருக்குங்க. அவர்கிட்ட இருந்த விசுவாசம், அவர்கிட்ட இருந்த அந்த தாழ்மையான காரியங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. இது போதும். ஏன்னா நிறைய சொல்லி ஒண்ணுமே புரியாம போறதுக்கு ஒரு விஷயமாவது நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சு போனோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நன்மை செய்கிறவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் மாற தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.